சினிமா அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில ஒரு தவிர்க்க முடியாத ஒரு அங்கம் ஆயிடுச்சு. ஒரு பொழுதுபோக்கு விஷயம் அப்படின்னு இருந்தா கூட நாம சினிமாவுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாவே தான் இருக்கு. ஏன்னா அது நம்ம வாழ்க்கையினுடைய ஒரு பகுதியாவே ஆயிடுச்சு. நார்மலா ஒரு ஃபேமிலி இல்ல ஃப்ரெண்ட்ஸ் யாரு கூடயாவது நம்ம பேச தொடங்குறோம் அப்படின்னு சொன்னாலே அந்த கான்வர்சேஷன் ஏதோ ஒரு பாயிண்ட்ல கண்டிப்பா சினிமாவில தான் நிக்கும். அந்த அளவுக்கு சினிமா நம்ம லைஃபோட கலந்து விட்ட ஒரு விஷயமா இருக்கு. அப்படிப்பட்ட சினிமாக்கள் நம்ம பொதுவா நம்ம சேனல்ல ரிவ்யூஸ் அப்படிங்கிறது நம்ம பண்றது இல்ல. பட் ஒரு நல்ல படங்கள், அந்த படத்துல இருக்கிற சில நல்ல விஷயங்கள் நம்மளை பாதிக்கும் போது, நமக்கு ஏதாவது ஒரு ஃபீல் கொடுக்கும்போது அதை பத்தி மட்டும்தான் வீடியோல நம்ம நம்ம சேனல்ல பண்ணிக்கிட்டு அதை பத்தி வீடியோஸ் தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி சமீபத்துல ஒரு நல்ல ஃபீலை கொடுத்த ஒரு படத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இது தடம் யூடியூப் சேனல். தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதிப்பவன் மாமனிதன். இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க நீங்க வீடியோக்குள்ள போலாம். சமீபத்துல வெளியாகி மிக சிறப்பான வரவேற்பை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு படம் டூரிஸ்ட் ஃபேமிலி. அதாவது சினிமா அப்படின்னாலே இன்னைக்கு ஃபுல்லா எல்லா பக்கமும் வயலன்ஸ், ஒரு அடிதடி கலாச்சாரம், போதம் மருந்து, ஒரு ரிவெஞ்ச், அப்படி எந்த மாதிரி ஒரு ரத்தம் நிறைஞ்ச ஒரு சினிமாக்கள்ல தான் நம்ம சுத்தி சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம். பெரிய ஹீரோக்களுடைய படங்கள் பலதுமே அப்படித்தான் வந்துகிட்டு இருக்கு. ஆனா அந்த மாதிரியான சூழ்நிலையில ஒரு குடும்ப படங்கள் அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு வந்துகிட்டு தான் இருக்கு. ஒரு குடும்பஸ்தன், ஒரு மெய்யழகன், இந்த மாதிரியான படங்களும் வந்துகிட்டு தான் இருக்கு. அந்த வகையில அந்த வரிசையில ஒரு படம் தான் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி. ஒரு நல்ல ரிசப்ஷனையும் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸையும் இந்த படம் அடைஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. இதுக்கு காரணம் இந்த ஒரு குடும்ப படம் அப்படிங்கறதுனால மட்டும் இல்ல, ஃபீல் குட் மூவி அப்படிங்கறதுனால மட்டும் இல்ல, அதையும் தாண்டி இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி நமக்கு ஒரு சில விஷயங்களை நம்ம லைஃப்ல மறந்து போயிட்டு இல்ல தொலைச்சிட்ட விஷயங்களை நமக்கு ஞாபகப்படுத்துது, கத்து கொடுத்துருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையா. அதனாலதான் இந்த படத்தை பத்தின ஒரு பதிவை நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சேன். இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படிங்கறத நான் சொல்ல உங்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு எல்லாம் நிறைய பேர் இதுல படம் பார்த்திருப்பீங்க. இதை பத்தின ரிவ்யூஸ் நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. நம்ம ரிவ்யூவும் பண்றது இல்ல. பட் இந்த படம் ஒரு இலங்கையிலிருந்து தமிழ்நாட்டிற்கு பிழைக்க வந்த ஒரு அகதிகள் இங்க இந்த நாட்டுல ஒரு குடியுரிமை பெற்று அவன் ஒரு வாழ்வை தேடி வந்திருக்காங்க. அப்படிப்பட்டவங்க இங்க சந்திக்க வேண்டிய சூழ்நிலை என்ன அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒன்லைன். அப்படின்னாலும் முழுக்க முழுக்க ஒரு இலங்கை குடும்பம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம எந்த ஒரு குடும்பமும் எப்படி இருக்கணும், ஒரு சர்வை பண்றதுக்கு அப்படின்னு இல்லை, எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்படிங்கிறத ஒரு பாடமாவே இந்த படத்துல எடுத்திருக்காங்க. இந்த படத்தினுடைய மிக மிக பெரிய பிளஸ் என்ன அப்படின்னா, படத்துல நடிச்ச அத்தனை நடிகர்களும் அந்த கதாபாத்திரங்களாவே வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய மிக மிக பெரிய ஒரு பலமா நான் நினைக்கிறேன். ஏன்னா அதுதான் இந்த கதை மேல ஒரு நம்பகத்தன்மையை இந்த கதை நம்ம கண்ணு முன்னாடி நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு நடக்கிற மாதிரியான ஒரு ஃபீலை நமக்கு கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். இந்த ஒரு இலங்கையில இருந்து வந்த குடும்பம் இல்லைங்க, அந்த இலங்கை அப்படிங்கிற ஒரு பார்ட்டியை விட்டுருங்க. ஒரு நார்மலா ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும், அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட எப்படிப்பட்ட உறவு வளர்த்துக்கணும், அவங்க கிட்ட எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கறத தான் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி நமக்கு கத்து கொடுத்துருக்கு. இதெல்லாம் தாண்டி இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி படத்துல நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், என்னை பாதித்த ஒரு விஷயம், நம்ம எல்லாத்துக்குமே சொல்லி இருக்கக்கூடிய பாடம் அப்படின்னு நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, இந்த குடும்பம் அப்படிங்கிற ஒரு அமைப்பினுடைய வலிமையை நமக்கு உணர்த்தி இருக்காங்க. ஏன்னா அந்த குடும்பம் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம், இவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிற ஒரு ஒரு காட்சி உணர்த்தி இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம எல்லா வயசுக்காரங்களும் ஆண்கள் பெண்கள் அப்படின்னு எந்த பாகுபாடும் இல்லாம எல்லாரும் ரொம்ப சாதாரணமா ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் டிப்ரெஷன். அந்த ஏஜுக்கு அவங்க சூழ்நிலைக்கு அந்த பிரச்சனை இருக்கும். அடுத்தவங்களோட பார்க்கும்போது நமக்கு அவங்களோட பார்க்கும்போது நம்ம பிரச்சனை பெருசா தெரியும், இல்ல அவங்க பிரச்சனை நமக்கு சின்னதா தெரியும். பட் அவங்க சூழ்நிலைக்கு அவங்க வயசுக்கு அது அவங்களுக்கு ஒரு பிரச்சனை தான். அதை கடந்து வர்றதுக்கு டிப்ரெஷன் அப்படிங்கிற ஒரு இதை எல்லாருமே ரொம்ப சர்வசாதாரணமா நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த டிப்ரெஷன் அப்படின்னு வரும்போது நம்ம எல்லாருமே அந்த டிப்ரெஷன் உள்ள போகும்போது நம்ம நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய உலகத்துல இருந்து நம்மளை டிட்டாச் பண்ணிக்கிறோம். அதாவது அந்த உலகத்துல இருந்து வெளியே நம்ம தனிமைப்படுத்திக்கிறோம். அந்த தனிமைக்குள்ளதான் நம்ம டிப்ரெஷனை தேடுறோம். ஆனா அந்த தனிமைக்குள்ள தேடும்போது நம்ம டிப்ரெஷன்ல இருந்து வெளியே வரல, மேலும் அந்த டிப்ரெஷனுக்குள்ள போறோம் அப்படிங்கிறது தான் உண்மை. இதுக்கு இந்த டிப்ரெஷனுக்கு மிக மிக சிறந்த ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிறது குடும்பம், அந்த ஃபேமிலி அப்படிங்கிறது தான் பெஸ்ட் சொல்யூஷன் அப்படிங்கிறத ஒரு சீன்ல ரொம்ப அருமையா உணர்த்தி இருக்காங்க.
இந்த படத்துல சசிகுமார் அவர்களுடைய மூத்த பையன் இலங்கையிலிருந்து வரும்போது அவருடைய காதலியை விட்டு பிரிஞ்சுட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். அந்த அவர் பிரிஞ்சு வந்துட்டதுனால இவரை பத்தின எந்த தகவலும் இல்லை அப்படிங்கறதுனால அந்த பொண்ணுக்கு வேற ஒருத்தர் கூட திருமணம் நடந்திருக்கும். அந்த பொண்ணு வேற வழி இல்லாம, தன்னை பத்தி எந்த தகவலும் தெரியாததுனால வேற வழி இல்லாம, விருப்பம் இல்லாம அந்த திருமணத்தை பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் இவர் நினைச்சுக்கிட்டு இருப்பாரு. அதனால அந்த கோவத்தை கூட சசிகுமார் அவர் மேல காட்டுவாரு. பட் அடுத்த சீன்லயே அந்த பொண்ணு திருமணம், அவருக்கு ஒரு போன்ல ஒரு வீடியோ வரும். அந்த பொண்ணு திருமணம் முடிஞ்சு அந்த திருமணத்துல அந்த ஃபங்க்ஷன்ல ஒரு பாட்டுக்கு அந்த பொண்ணு டான்ஸ் ஆடுற வீடியோ ஒரு போனுக்கு வந்திருக்கும். அது எந்த பாட்டு அப்படின்னா, இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கும் போது அந்த கல்யாணத்துல அந்த பாட்டுக்கு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து டான்ஸ் ஆடணும் அப்படின்னு இவர்கிட்ட சொன்ன ஒரு பாட்டுக்கு அந்த பொண்ணு அந்த மாப்பிள்ள கூட சேர்ந்து ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. இதை பார்க்கும்போது அந்த டிப்ரெஷன் அவர் கண்ணில் காட்டுவார். எவ்வளவு பெரிய ஒரு டிப்ரெஷன். நம்ம ஆசைப்பட்ட பொண்ணு இன்னொருத்தங்க கூட ஜாலியா இது பண்றாங்கன்னா அந்த காதல் இதுக்கு எதுவும் அர்த்தம் இல்லை அப்படின்ட்டு அந்த ரொம்ப டிப்ரெஸ்டா ஒரு வார்த்தை சொல்லுவாரு. நீங்க இந்த பாட்டை கேட்கும் போதெல்லாம் எனக்கு அவன் ஞாபகம் தானப்பா வரும் அப்படின்னு சொல்லுவாரு. இந்த வீடியோ அவர் காமிக்கும் போது சசிகுமார், சிம்ரன் எல்லாத்துக்குமே சிரிப்பு வந்தாலும் யாரும் சிரிக்க கூடாது, அவருடைய உணர்ச்சிகளுக்கு மரியாதை கொடுத்து அமைதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அமைதியா இருப்பாங்க. ஆனா அப்பா அவர் மூத்த பையனுடைய தம்பி ஒரு காரியம் பண்ணுவாரு பாருங்க, செம்மையான ஒரு விஷயம். அதுதான் குடும்பத்துடைய வலிமையை உணர்த்தக்கூடிய ஒரு விஷயம். இந்த பக்கம் சசிகுமார், சிம்ரன் எல்லாம் அந்த வீடியோவை பார்த்துட்டு சிரிக்க கூடாது அப்படின்னு ரொம்ப கண்ட்ரோல்டா உட்கார்ந்துட்டு இருக்க அந்த நேரத்துல அந்த சின்ன பையன் ஒரு பனியனை போட்டு ஒரு லுங்கியை கட்டிட்டு லுங்கி டான்ஸ் மாதிரி அதே பாட்டுக்கு இவர் டான்ஸ் ஆடுவாரு. இதை பார்க்கும்போது அந்த மூத்த பையனுக்கு அது பார்க்கும்போது முதல்ல அந்த தம்பி பண்றது அப்படியே ஆத்திரமா கோவமா வந்தாலும் ஒரு 2-3 செகண்ட் தான். அதுக்கப்புறம் அதை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா ஒரு முகத்துல அந்த சிரிப்பு வர ஆரம்பிக்கும். ரொம்ப அற்புதமான நடிப்பு. அந்த கொஞ்சம் கொஞ்சமா அந்த முகத்துல சிரிப்பு வராத அப்போ அந்த தம்பி சொல்லுவாப்புல, இனிமே உனக்கு இந்த பாட்டை பார்க்கும் போதெல்லாம் ஏன் ஞாபகம் தானே வரும் அப்படின்னு சொல்லுவாரு. அது உண்மையிலே அந்த எவ்வளவு பெரிய டிப்ரெஷனை ரொம்ப சர்வ சாதாரணமா மாத்தி இருப்பாங்க. இதுதாங்க லைஃப். இதுதான் ஒரு ஃபேமிலி அப்படிங்கிறது ஒரு பலம். யோசிச்சு பாருங்க, நம்ம இந்த மாதிரி ஒரு டிப்ரெஷன், நமக்கு ஏதாவது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும்போது நம்ம எல்லார்கிட்ட தனிமைப்படுத்திக்கிறது தான் நம்ம நினைப்போம். அந்த படத்துல அந்த மூத்த பையனும் அதைத்தான் பண்ணி இருப்பாரு. பட் அந்த விஷயம் அவருக்குள்ள இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு வெளியே வரும்போது அதுக்கான சொல்யூஷன் உடனே கிடைக்கும். அந்த பிரச்சனையும் அந்த இடத்துலயே அந்த நிமிஷமே சால்வ் ஆயிடும். இதுதான் அந்த குடும்பத்தினுடைய பலம். நம்ம அந்த குடும்பத்தை மதிக்காம நமக்குள்ளேயே நம்ம பிரச்சனையை வச்சுட்டு நம்மளை நாமே தனிமைப்படுத்திக்கும் போது அந்த பிரச்சனை இன்னும் அதிகமாக ஆகுமே தவிர, அதே சமயம் இந்த குடும்பம் அப்படின்றது இன்வால்வ் ஆகும்போது அந்த பிரச்சனைகள் அந்த நிமிஷமே சரி செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு ரொம்ப அருமையான விஷயத்தை தான் இந்த படம், இந்த ஒரு காட்சிக்காகவே கண்டிப்பா அந்த படத்தை எல்லாரும் பார்க்கணும். இந்த ஒரு காட்சி தான் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாடம். மேலே நான் சொன்ன மாதிரி நம்ம அந்த குடும்பம் அப்படிங்கிற அமைப்புல நாம அந்த படத்துல காமிக்கிற மாதிரி நம்ம குடும்பத்துக்குள்ளேயும் நம்ம வாழ்றது இல்ல, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கூடயும் நம்ம இப்படி ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்றது இல்லை. ஏன்னா நம்ம வாழ்றது எல்லாமே நம்ம ஒரு வட்டத்தை, நமக்குள்ள ஒரு வட்டத்தை போட்டுக்கிட்டு, நம்மளை சுத்தி ஒரு வட்டத்தை போட்டுக்கிட்டு அதுக்குள்ளதான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். பட் உண்மையான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்கணும், குடும்பம்ங்கிறது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத உணர்த்தின இந்த ஒரு படம் மிக மிக சிறந்த ஒரு படம் அப்படிங்கிறத நான் சொல்றேன். இந்த படத்தை பத்தின வீடியோ நம்ம முன்னாடியே போட்டிருக்க வேண்டியது. பட் நம்ம சேனல்ல தொடர்ந்து இந்த சித்திர திரைவிழாவை பத்தின வீடியோஸ் போட்டு இருந்ததுனால இந்த கண்டென்ட் போடுறது கொஞ்சம் தாமதமாயிருச்சு. பட் பெட்டர் லேட் தென் நெவர் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தை பத்தி நான் இந்த விஷயத்தை தான் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைச்சேன். இந்த ஒரு விஷயத்த நம்ம ஒரு பாடமா, இந்த படம் சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு கண்டிப்பா நம்ம ஃபேமிலிக்குள்ள நம்ம அந்த மாதிரியான ஒரு லைஃபை நம்ம லீட் பண்ணோம் அப்படின்னா லைஃப் மிக மிக பியூட்டிஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த படம் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு பாடம். இந்த பதிவு உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தடம் பதிப்போம்.